வணக்கம். பொன்தாமரை செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது உங்களில் ஒருவராக நான் உஷா தயா மற்றும் சிவகங்கை மாவட்டம் பொன்தாமரை செய்தியாளர் வே ராஜ்குமார். திமுக அரசை கண்டித்து பாஜக கண்டன போராட்டம், திருப்புவனத்தில் பரபரப்பு. சிவகங்கை மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் ஆற்றல் மிகுந்த மாவட்ட தலைவர் அண்ணன் உயர் திரு மேப்பல் சத்யநாதன் அவர்களின் உத்தரவின்படியும் மாவட்ட பொதுச் செயலாளர் உயர் திரு மார்த்தாண்டன், சட்டமன்ற பொறுப்பாளர் திரு சுரேஷ்குமார், மாவட்ட செயலாளர் திருமதி மீனாதேவி அவர்கள் வழிகாட்டுதலின்படியும் கிழக்கு ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சியின் ஒன்றிய தலைவர் திரு எம் வெற்றி பிரபாகரன், மேற்கு ஒன்றிய தலைவர் திரு ராஜகதிரவன் அவர்களின் ஏற்பாட்டின்படி ஒன்றிய பொதுச் செயலாளர்கள் திரு செல்லராஜ், திரு வே ராஜ்குமார், திருமதி கவிதா ஆகியோரின் தலைமையில் திருப்புவனம் மடபுரத்தில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ ராமபெருமானின் ஆலயம் கும்பாபிஷேக தினத்தன்று தமிழக ஆலயங்களில் பூஜைகள் செய்யக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்த திமுக அரசின் அறநிலையத்துறை இன்று அண்ணாவின் இறந்த நாளை முன்னிட்டு ஆலயத்தில் பூஜைகள் செய்யவும் அன்னதானம் நடத்தவும் ஏற்பாடு செய்ததையும் கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட கிழக்கு ஒன்றிய நிர்வாகிகள், சிந்தனையாளர் பிரிவு மாவட்ட தலைவர் திரு ஆதித்யா, ஒன்றிய பொருளாளர் திரு முத்துராமன், ஒன்றிய செயலாளர் திரு ராஜேஸ்வரன், கலை மற்றும் கலாச்சார பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் திரு பிரபு சுப்பிரமணி, பிரச்சார பிரிவு மாவட்ட செயலாளர் திரு ரவிச்சந்திரன், பிரச்சார பிரிவு ஒன்றிய தலைவர் திரு சாமி காலை, கலை கலாச்சார பிரிவு ஒன்றிய தலைவர் திரு செல்லப்பாண்டி, தொழிற்துறை பிரிவு ஒன்றிய தலைவர் கே சுதாகர், ஓபிசி அணி ஒன்றிய தலைவர் திரு வி வைரவன், மகளிர் அணி ஒன்றிய தலைவி திருமதி மாரியம்மாள், கிளை தலைவர் சுந்தரமூர்த்தி, கிளை தலைவர் வீரா, கிளை தலைவர் டொரினோ பழனிச்செல்வம் மற்றும் காவி சொந்தங்கள் கலந்து கொண்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மேற்கு ஒன்றிய நிர்வாகிகள், பொதுச் செயலாளர்கள் திரு பிருதிவிராஜன், திரு கண்ணதாசன், துணைத் தலைவர் திரு பாண்டியராஜன், இளைஞரணி பொதுச் செயலாளர் திரு சத்யேந்திரன், கிளை தலைவர் திரு தங்கபாண்டி, கிளை செயலாளர் திரு முத்துராமன் ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அத்துணை பேரையும் திருப்புவனம் காவல்துறை கைது செய்து திருப்புவனம் புதூர் GK மஹாலில் வைத்திருந்து மாலை 6 மணிக்கு விடுதலை செய்தார்கள். சிவகங்கை மாவட்ட பொன்தாமரை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் பொன்தாமரை டிஜிட்டல் மீடியாவுடன்.